Hi foodies, welcome to Pasca's Chettinad Kitchen. இன்னைக்கு நம்ம வாழைக்காய் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அது வாழைக்காய் சாப்ஸ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் சாப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னா, நான் 2 வாழைக்காய் அறுத்து தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். தக்காளி சின்னதா இருந்தா 2 எடுத்துக்கோங்க, பெருசா இருந்தா 1 போதும். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணிருக்கேன். அப்புறம் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவு. இதை வச்சு இப்போ எப்படி வாழைக்காய் சாப்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் இந்த வாழைக்காயை போட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டாச்சு, உப்பு, 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு கடாய் காஞ்சிருச்சு, அதில் நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுங்க. இப்போ ஆயில் காஞ்ச உடனே அதில் சோம்பு சேர்த்திக்கோங்க. சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்ந்து போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் வணங்கிருச்சு. இதோட நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, பச்சை வாசலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளியும் சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் இந்த மசாலா பொடிகளை சேர்த்து, இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா பொடிகளை சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு இதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த மசாலா பவுடரெல்லாம் பச்சை வாசம் போக நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் இந்த கலவையில். இது அப்படியே கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோங்க வாழைக்காய், அதை இதில் சேர்த்திடலாம். இப்போ பாருங்கள், வாழைக்காய் இதில் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா இந்த தண்ணியெல்லாம் உரியணும். உறிஞ்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. பாருங்கள், வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதனோட லாஸ்ட்டாக நீங்கள் பெப்பர் கொஞ்சம் தூவி இறக்கிடலாம். இது கூட நீங்கள் கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டு இறக்கிடுங்க. இப்போ வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வாழைக்காய் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா வாழைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உணவே மருந்து, சுவையே விருந்து.